பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இந்த மாதத்திலும் நமக்கு அநேக செலிப்ரேஷன்ஸ் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியினால், பரலோக சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புவார். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆண்டவருடைய விசேஷ பாதுகாப்பு இந்த மாதத்தின் இறுதியில் கூட, இந்த வருடத்தின் இறுதியில் கூட நம்மோடு கூட இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய பாதுகாப்பிற்குள் நாம் தொடர்ந்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த எல்லா நன்மைகளை நாம் நினைக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இருக்கிற இடங்களை நாம் கண்களை மூடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஆண்டவரே முடிவில்லாததா இருக்கிறது. நாங்கள் அவைகளை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீர் மாறாத தேவனா இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிறீர், எங்களை நடத்துகிறீர், எங்களுக்கு உணர்த்துகிறீர், எங்களுக்கு ஆதரவா இருக்கிறீர், எங்களுடைய பட்சத்தில் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலும் நீர் மகிமைப்பட காத்திருக்கிறீர். நீர் உம்முடைய வெளிச்சத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்ப காத்திருக்கிறீர். உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை தேற்றுவதற்கு நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அநேகர் சிந்தையில பாரங்களோடு, சரீரத்துல வேதனைகளோடு, ஏமாற்றங்களோடு, தவிப்புகளோடு, சஞ்சலத்தோடு, கண்ணீரோடு, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு அநேகர் இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கலாம். பரலோகத்தின் தேவன் தாமே உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை அனுப்பி, உம்முடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறது என்று வசனம் இருக்கிறதே. அந்த பிரசன்னத்தை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக. எங்கள் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் பிரியும் வரை ஆராதனையின் சத்தம், துதியின் சத்தம், உமக்கு நன்றி செலுத்துகிற அந்த நன்றி பலி, உமக்கு நன்றி செலுத்துகிற இருதயம் எங்களை விட்டு விலகாதிருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த எந்த காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்ற தாவீதின் சங்கீதத்தின்படி எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை முறுமுறுக்காதபடி, உம்மேல் நாங்கள் விசனப்படாதபடி நீர் எங்களுக்கு நிச்சயம் நன்மை செய்வீர். நீர் நிச்சயம் எங்களை தாங்குவீர். நிச்சயம் நீர் எங்களுக்கு உதவி செய்ய உம்முடைய கரத்தை நீட்டுவீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இப்பொழுது உம்மை துதித்து பாட எங்களுக்கு விசேஷித்த கிருபைகளை தாங்க. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல உற்சாகமாய் நமக்கு தெரிந்த பாடல், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். நல்ல வைராக்கியத்தோடு நாம் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரை. பாடுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க செய்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இன்னொரு விஷயம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாடுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரை. சொல்லுமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, நான் உங்களை ஆராதிப்பேன். என் ஜீவன் பிரியும் வரைக்கும் நான் உங்களை கையெடுத்து உம்மை ஆராதிப்பேன். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் உம்மை ஆராதிப்பேன், பலி செலுத்துவேன்னு தாவீது சொல்லுகிறார். எந்த காலத்திலும் நான் உங்களை ஸ்தோத்திரிப்பேன். உங்க துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எனக்கு வருகிற காலங்கள் நல்ல காலங்களா இருந்தாலும் தீமையான காலங்களா இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் மாறாதவராயிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய கரத்திலே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, உயிருள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுவோம் எல்லாரும். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீதானே. பாடுமா? உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வின் எல்லாம் நீதானே. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வின் எல்லாம் நீதானே. பாடுவோம். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. இசையா. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வின் எல்லாம் நீர்தானே. நீர் செய்த சகல
உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றே. நீர் செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றே. அல்லேலூயா ஆராதனை உமக்கு தானே. அல்லேலூயா ஆராதனை உமக்கு தானே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை சுமக்காமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. பாடுவோமா எல்லாரும்? உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. இயேசுயா சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம். ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றே. ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம். ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றே. உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே. உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே. இருதயம் பலவீனப்பட்டிருக்கலாம். இருதயம் காயப்பட்டு இந்த ஆராதனையில நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையானாலும் ஒன்றை நாம் முடிவு செய்வோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதை நான் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும். Even in this last month of this year, I chose to worship you, the whatever situation I may go through. No matter what, but I will worship you for who you are. நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து, நீர் எப்படி என் வாழ்க்கையில கிரியை செய்கிறீர் என்பதை அறிந்து நான் உம்மை ஆராதிப்பேன். என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரேன்னு சொல்லி கைகளை உயர்த்தி இன்னும் ஒரே ஒரு முறை இந்த பாடல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோமா? உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வின் எல்லாம் நீதானே. சொல்லுங்க எல்லாரும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வின் எல்லாம் நீர்தானே. சொல்லுங்க. என் வாழ்வின் எல்லாம் நீர்தானே. அல்லேலூயா. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே.
எல்லாம் நீதானே, என் வாழ்வின் எல்லாம் நீதானே. எஸ், ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மைய பகுதியில இருந்து அவருடைய சித்தத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற எப்பொழுது நாம் ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனை நாம் எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்காக, நன்மையானாலும் தீமையானாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அவருடைய சித்தம் நம்மை விட்டு விலகாது. வாக்கு பண்ணின தேவன் அவர் மாறாதவர். மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரை குறித்து அவர் எழுதும் பொழுது நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லுகிறார். எபிரேய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறதுனாலதான் அநேக நன்மைகள் நமக்கு தடைபடவில்லை. அநேக காரியங்கள்ல தேவன் நமக்கு சொன்னதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லது தேவனுடைய நிறைவேறுதல் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படி அந்த பாதைக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். வலிகள், வேதனைகள் இருக்கலாம், சஞ்சலங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வாக்கு பண்ணினது உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கும். ஈவன் இந்த வருஷம் கூட தேவன் நல்ல வாக்கு தத்தத்தை நம்ம கொடுத்திருப்பார். நம்முடைய ஆலயத்திற்கு என் அண்டையிலே உனக்கு ஒரு இடம் உண்டு, நான் என் கரத்தினால் உன்னை மூடுவேன்னு சொல்லி யாத்திராம் புஸ்தகத்துல 33வது அதிகாரத்திலிருந்து தேவன் இந்த ஆண்டு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருந்து வருகிறார். பல சூழ்நிலைகளிலே அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்களும் எங்களுடைய குடும்பமும் சபையாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணின தேவன் மாறாதவராயிருப்பார். சேர்ந்து நம்ம சந்தோஷமா கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக வாக்கு பண்ணின தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள்
உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போக மாட்டேன், பாடுமா, சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அழைத்த தெய்வம் அவர் மாறாதவராயிருக்கிறார். நம்மை அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதது என்று வசனம் சொல்லுகிறது. நம்பிக்கையோடு காத்திருப்போம், நம்பிக்கையில உறுதியாயிருப்போம், இடைவிடாமல் செபிப்போம், உபத்திரவத்திலே பொறுமையாயிருப்போம், ஆவியிலே அனலாயிருப்போம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். உங்களுடைய கைகள் இருக்கிற வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது சங்கீதம் 731வது பக்கத்தில் இருக்கிறது. உங்கள் வேதாகமத்தை திறந்து நீங்கள் இந்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. வானங்களுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தோடு இந்த மாதத்திலே நாம் கொண்டாட போகிறோம். அவருடைய நினைவு கூறுதலை கொண்டாட போகிறோம். தேவன் நம்மை நினைவு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் அல்லவா? அவருடைய நினைவு கூறுதலை, அந்த பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுவோம். நமக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவரை நாம தொழுது கொள்வோம். ஏற்ற காலத்துல அவர் எல்லாவற்றையும் செய்யும்படி அவருடைய பலத்த கரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டுமா? அந்த கரம் நம்மை மூடி இருக்கும். யோவான் 10வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து நம்மை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது என்று வாசிக்கிறோம். அவருடைய கரத்தின் நிழல் நம்மை தொடர்ந்து மூடட்டும். ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியா செய்வார். நம் ஆண்டவர் உயர்த்தி இந்த பாடலை நீங்க பாடி கர்த்தரை உயர்த்துங்க, அவர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. Thank you, Father.
காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் அடங்கி இருந்தார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். பாடுவோமா? ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். உலக தோற்றம் முன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். சொல்லுங்க, ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறார், தெளிந்த புத்தியோடே நீ விழித்துக் கொண்டீரு. உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறார், தெளிந்த புத்தியோடே நீ விழித்துக் கொண்டீரு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. பாடுவோமா எல்லாரும்? ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். சொல்லுங்க அந்த வார்த்தை, ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போக மாட்டேன், அவசரப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். அழைத்தவரின் கரத்தில் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமாக ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கிறது. சங்கீதம் 1 சொல்லுகிறது அல்லவா, அதினதின் காலத்திலே அவர்கள் கனிகளை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அதை செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய திருவசனத்துக்காக
தேவன் நம்மோடு பேச போகிற நல் வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம். பரலோகத்தின் தேவனே, உம்மை துதித்து பாட மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்ததே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்தின இந்த நேரங்கள் எவ்வளவு இனிமையானதாக எங்கள் ஆத்துமாவுக்கு இருந்ததோ, நீர் பேச போகிற இந்த நேரங்களும் எங்கள் வாழ்க்கையை கட்டுவிக்கிற நேரங்களாக, எங்கள் எதிர்காலத்தை சீரமைக்கிற நேரங்களாக, எங்களுக்குள்ள குறைவுகளை உணர்த்து வைக்கிற நேரமாக, எங்களுக்குள்ள இன்னும் மகிமை பெருக செய்கிற நேரமாக அமையட்டும். உடைய ஊழியக்காரரை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தை பிரத்யட்சமாக உடைய பிள்ளைகளை போய் சந்திப்பதாக, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் உடைய பிள்ளைகளை வார்த்தையினால் தொடும். வார்த்தையின் வல்லமையினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய வார்த்தை தரையில விழப்பண்ணாதிரும். அந்த வார்த்தையை நிறைவேற்றும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உங்கள் நடுவில் மகிமைப்படுகிறபடியினால் நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாக தேவனுடைய பாதபடியில் காத்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கடைசி நாட்களில் நாம் அதிகமாக ஆண்டவரை தேடவும் அவரை கனப்படுத்தவும், அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கவும், அவர் மேல் நாம் அதிகமாக அன்பு வைக்கவும், அவருக்கு அடுத்த எல்லா காரியத்திலும் நாம் உண்மையாக இருக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்களை நிச்சயமாய் தேவன் வருகிற வருடத்தில் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த காலை நேரத்திலும் நாம் திறந்த உள்ளத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமாக கேட்கும்படி விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் இப்படி ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசித்த இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு எடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பறந்து காக்கிற பச்சையை போல் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் என்று அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் எழுதியிருக்கு. எருசலேமின் மேல் கர்த்தர் ஆதரவாக இருப்பார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் ஆதரவாக இருப்பார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்குற உன்னுடைய குடும்பத்திற்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய தொழிலுக்கு, உங்கள் வியாபாரத்திற்கு, தனிப்பட்ட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கர்த்தர் ஆதரவாக இருப்பார். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. கர்த்தர் ஆதரவாக இருப்பார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பார் என்றால், எருசலேம்னா ஆண்டவருடைய பிள்ளைகள். எருசலேம்னு நம்ம படிக்கிறோம், அது ஆண்டவருடைய பிள்ளைகளை குறிக்கும். என் அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் யாராவது ஒருத்தருடைய ஆதரவை நம்ம எதிர்பார்க்குறோம். யாராவது ஒருத்தர் நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நமக்கு ஆதரவு கிடைப்பதில்லை.
நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஆதரவு இருக்குமானால் நாம் சில காரியங்களை எளிதாய் மேற்கொண்டு சில காரியங்கள் வழியாக நாம் போயிடலாம். ஆனால் சரியான ஆதரவு நமக்கு இல்லை. அதனால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தரே சொல்கிறாரு, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி. நீங்கள் நினைக்கலாம், இந்த கால வேளையில் எனக்கு யார் ஆதரவும் இல்லை, யாருடைய ஒத்தாசையும் இல்லை, யாருடைய உதவியும் இல்லை, நான் தனியாக தான் கடந்து எல்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் தெளிவாக உங்களோட பேசுகிறார், நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய தொழிலுக்கு, உங்களுடைய வியாபாரத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்றென்றைக்கு ஆதரவாக இருப்பார். இந்த வருஷத்தில் நீங்கள் வியாதிப்பட்ட போதெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர் கர்த்தர் தான். நீங்கள் கடன்பட்டு நீங்கள் சஞ்சலப்பட்ட போதெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர் கர்த்தர் தான். நீங்கள் நெருக்கப்பட்டு பல சோதனைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்த அந்த பாதையை நினச்சி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். இதை நீங்கள் நினைங்க. ஆண்டவர் ஆதரவு இல்லாமல் இந்த வருஷத்தை நீங்கள் கடந்து வரலை. இந்த கடைசி மாதத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆதரவு இல்லாமல் நம்ம இந்த பாதையை கடந்து வந்திருக்க முடியாது. கர்த்தருடைய ஆதரவு இருந்ததுனால தான் நாம் இப்படி இந்த பாதைகளை கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் திட்டவட்டமாக சொல்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் மறக்காதீங்க. புதிய வருடத்துக்குள்ளே போகும்போது இந்த பழைய வருடத்தில் இந்த வருஷ கடைசியில் கொடுக்குற இந்த வார்த்தையை நீங்கள் மறக்காதீங்க. ஆதரவாக இருப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிக்கும்போது அநேக பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஆதரவாக இருந்திருக்கிறார். அதில் நாம் இன்றைக்கு ஒரே ஒரு பரிசுத்தவானுக்கு கர்த்தர் எப்படி ஆதரவாக இருந்தார் என்பதை நாம் இன்றைக்கு நாம் அதை தியானிக்க போகிறோம். இந்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் போது பல பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் ஆதரவாக இருந்திருக்கிறார். அவர்கள் ஆண்டவருடைய ஆதரவை பலதரப்பட்ட நிலையில, பலதரப்பட்ட சூழ்நிலையில, இக்கட்டில, வேதனைகளில, சஞ்சலத்தில, ஒரு விதமான போராட்ட நேரங்களிலெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாயிருந்தார் என்று நான் வேதத்திலே அங்கங்கே வாசிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து கர்த்தர் எப்படி அவருக்கு ஆதரவாக இருந்தார் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நாம் படிக்கும்போது, இந்த 18ஆம் சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். தாவீது எழுதின சங்கீதம் இந்த 18ஆம் சங்கீதம். இந்த 18ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிக்கும்போது தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு எப்படி ஆதரவாக இருந்தார் என்பதை குறித்து 3 காரியங்களை நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த 18ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதும்போது கர்த்தர் எப்படி ஆதரவாக இருந்தார் தாவீதுக்கு என்று நாம் பார்ப்போமானால், முதலாவது சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நாம் படிக்கும்போது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். சரிங்களா? தாவீது சொல்றார் பாருங்க, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லுகிறார். இந்த சங்கீத புஸ்தகத்தை, இந்த 18ஆம் சங்கீதத்தில் தலைப்பை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தினுடைய விவரம் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் தலைப்பில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. ராத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது. இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும்
சவுலின் கைக்கு நீக்கலாக்கி விடுவித்த நாளில் பாடினது அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப சவுல் அந்த ராஜா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமாக ஒரு பெரிய சத்துருவாக தாவீதுக்கு காணப்பட்டான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து அவன் மேல் காய் மகந்தரமாய் அந்த சவுல் இருந்தான். பல தடவை தன் கையில் இருக்கிற ஈட்டியினால அந்த தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி அவன் நினைச்சான். ஆனா கர்த்தர் தாவீதோடு இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவனுக்கு ஆதரவாய் இருந்து அந்த மரணத்திற்கு தாவீதை கர்த்தர் தப்பிவித்தார். சவுலுடைய கைக்கு விலக்கி கர்த்தர் மீட்டு காத்து கொண்டார். அதனாலதான் அந்த சங்கீதம் 18:18 நாம் படிக்கிறோம், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இங்கே நான் படிக்கும் பொழுது 18ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கும்போது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதம் 18:28 நம்ம அப்படி படிக்கிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று கர்த்தரை குறித்து அவர் சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பின போது, சவுல் இரவும் பகலும் தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணி மலைகளிலும் குன்றுகளிலும் பலதரப்பட்ட இடங்களில் அவனை தேடி தேடி அலைந்த போது, அந்த தாவீதுக்கு ஆதரவாயிருந்தவர் கர்த்தர் தான். அந்த சத்துருடைய கைக்கு விலக்கி மீட்டவர் கர்த்தர் தான். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு ஆதரவாக இருந்தார். சவுலுடைய கைக்கும் அவனுடைய பயங்கரமான அவனுடைய எரிச்சலுக்கும் பொறாமைக்கும் அவனுடைய அந்த கொலவெறிக்கு கர்த்தரை மாத்திரம் தாவீதுக்கு ஆதரவாக இல்லைன்னு சொன்னா, தாவீது சவுலுடைய பட்டயத்தில் மடிந்து போயிருப்பான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தினுடைய கடைசிக்கு வந்திருக்கிறோம். இங்கே தாவீது 18ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போமானால், 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருளை அகற்றுகிற தேவன் நம்முடைய தேவன், இருளை நம்மை விட்டு தூரப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்குமானால் அந்த இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் நமக்கு எப்படி ஆதரவாக இருக்கிறார் என்று நாம் பார்ப்போமானா, தாவீதுக்கு எப்படி கர்த்தர் ஆதரவாக இருந்தார் என்றால், ஒரு பக்கம் அந்த சவுலுடைய கைக்கு அவனை விலக்கி காத்தார், இன்னொரு புறம் அவனுக்கு வந்த அந்த இருள், அவனை சூழ்ந்து வந்த அந்த இருளிலிருந்து தேவன் வெளிச்சத்தில் அந்த தாவீதை நடத்தினார். ஒரு இருள் அந்த தாவீதுக்கு விரோதமாய் வந்தது. இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை நீங்க பாருங்க, பயங்கரமான இருளுக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருடைய குடும்பத்தை நீங்க பாருங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் விடுதலை இல்லை, குடும்பத்தில் கடன் பிரச்சனை, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டு குடும்பங்களில் இன்னைக்கு எப்படிப்பட்ட இருள் இன்னைக்கு இந்த குடும்பத்தை அலக்களிக்குது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு நல்ல தூக்கம் கூட இல்லை, நிறைய பேருக்கு நல்ல தூக்கம் இல்லை, இரவுல படுத்தா நல்ல தூக்கம் இல்லை. அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு இருள் அவங்கள போட்டு வேதனைப்படுத்துது. அதை தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார். எப்படி
ஆண்டவர் ஆதரவாய் இருக்கிறார் என்று சொன்னா தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த மாதம் டிசம்பர் மாதம் 24 அல்லது 25 நாம் கிறிஸ்மஸ் ஆராதனையை கொண்டாட போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைங்கிறது ஒரு அர்த்தமுள்ள பண்டிகை. இயேசு கிறிஸ்து, பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு இறை மைந்தன் இந்த உலகத்தில் ஒரு பாலகனா பிறந்து உலகத்தில் எல்லா திசைகளிலும் இருக்கிற இருளை அகற்றி, எல்லா மனிதர்களுக்குள்ள இருக்கிற இருளை அகற்றி, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற இருளை அகற்றி ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு, ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாலகனாய் பிறந்தார். அதைத்தான் இந்த டிசம்பர் மாதம் நம்ம எல்லாரும் கொண்டாட போகிறோம். எல்லாரும் அந்த பண்டிகையை கொண்டாட நாம் ஆவலாய் இருக்கிறோம். கிறிஸ்து பிறக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருடைய இருதயத்தில் கிறிஸ்து பிறக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டில் கிறிஸ்து காணப்பட வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிறிஸ்து காணப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால் அந்த இருள் அகன்று போக வேண்டும். கர்த்தர் ஆதரவாய் இருப்பார் என்று சொன்னால் தாவீதினுடைய வாழ்க்கையில முதலாவது கர்த்தர் அவனுடைய இருளை வெளிச்சமாக்கினார். இந்த இருள் நம்ம பிடிக்கும்போது நல்லா இருக்கிற நம்ம வியாதிப்பட்டுருவோம். இருள் நம்மளை பிடிக்கும்போது நமக்கு நாலா பக்கமும் சத்துருக்கள் சூழ்ந்துருவாங்க. இருள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நமக்கு எந்த திசையில போகிறதுனே தெரியாது. இருள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நமக்கு சாதகமா இருக்கிறதெல்லாம் பாதகமா மாறிடும். இருளுங்கிறது ஒரு மோசமான ஒன்று. இருள் என்பது ஒரு பயங்கரமான ஒரு வேதனைங்கிறத கூட நான் உங்களுக்கு சொல்லலாம். இப்படிப்பட்ட இருளை ஆண்டவர் அகற்றுகிறார். இருளை நம்மை விட்டு நீக்குகிறார். இருளில் இருந்து நம்மை ஆண்டவர் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர் எனக்கு ஆதரவா இருந்தார், என் இருளை வெளிச்சமாக்கினார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கினார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது நிறைய வீடுகளை போய் சந்திப்போம். நிறைய வீடுகளை சந்தித்து அந்த வீட்டினுடைய கஷ்டத்துக்காக, பிரச்சனைக்காக, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய போராட்டத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். சில வீடுகளுக்காக நாங்கள் உபவாசம் இருந்து கூட ஜெபிப்போம். அப்படி ஒரு வீட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6 பொம்பளை பிள்ளைங்க இருந்த வீடு. ஒரே ஒரு ஆம்பளை, ஒரே ஒரு ஆணு, 6 பொம்பளை பிள்ளைங்க. அதில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வியாதி கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிசாசுடைய ஆக்கிரமிப்பு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குடும்பம் அவ்வளவு சீரழிஞ்ச நிலையில் இருந்துச்சு. அந்த குடும்பம், அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருந்தாங்க. அந்த வீட்டில் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வசனத்தை சொல்லி சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி, அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி, அந்த வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பிரசங்கம் பண்ணி நாங்கள் ஊக்கமாக ஜெபித்த போது அந்த குடும்பத்தை கர்த்தர் விடுவித்தார். அந்த குடும்பம் இன்னைக்கு சபையில் இருக்கிறாங்க, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க, இன்னைக்கு நல்ல வீடு கட்டி இருக்கிறாங்க, பிள்ளைங்கெல்லாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதமா அந்த குடும்பம் இன்னைக்கு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, கர்த்தர் நமக்கு ஆதரவா இருந்தால், இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறது போல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிருக்கட்டும். சங்கீதம் 18:28 சொல்லியிருக்கிறது போல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். விளக்கு, ஒரு விளக்கு நமக்கு ஆண்டவர் வைப்பார். அந்த விளக்கு நாம் போகிற எல்லா இடங்களிலும் அந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த விளக்குங்கிறது
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்னு சொல்லியிருக்கு. விளக்குன்னா ஆண்டவருடைய வார்த்தை, கட்டளையே விளக்கு. வேத வார்த்தையை நமக்கு ஆண்டவர் அனுப்பிடுவார். எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம தேடி வரும். அதனால நம்ம கையில் இருக்கிற பைபிளை அப்படியே வச்சிடாம அதை எடுத்து படிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அடிக்கடி வாசிக்கணும். அந்த வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தையை நம்ம நல்லா உட்கொள்ளணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அந்த வார்த்தையை நம்ம உட்கொண்டு அந்த வார்த்தை மேலே விசுவாசம் வச்சு அந்த வார்த்தையை நம்பினால் நமக்கு ஒரு விளக்கு உண்டு. எப்படிப்பட்ட இருள் வந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற அந்த விளக்கு, அவர் கொடுக்கிற வெளிச்சம், அதுதான் நமக்கு ஆதரவு. அதை வைத்து நான் ஈஸியாக எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு போக முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரெண்டாவது, தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அவனுக்கு ஆதரவாக இருந்தார் என்று நீங்கள் பார்ப்போமானால், சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 29வது வசனம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது சொல்லுகிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு பெரிய மதிலை தாண்டுவேன் அப்படின்னு அவர் சொல்றார். உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னது போல அந்த பயங்கரமான சத்துரு வேறு யாரும் இல்லை, அந்த சவுலு தான். அந்த சவுலைத்தான் சொல்றாரு அவரு. அது ஒரு பெரிய மதிலுங்கிறாரு, அது ஒரு பெரிய சேனைங்கிறாரு. அந்த சேனையை, அந்த மதிலை நான் தாண்ட முடியாது என்னால. ஆனா கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தபடியினால் அந்த சேனைய, அந்த மதிலை நான் தாண்டினேன். அது ஒரு பெரிய காரியம். தாவீது ரொம்ப அழகா எழுதுறாரு, இவ்வளோ பெரிய மதிலை நான் எப்படி தாண்ட முடியும்? பேர்பட்ட சேனைக்கு முன்பாக என்னால் எப்படி நிற்க முடியும்? அவன் ராஜா, நான் ஆடு ஓட்டுறவன். அவன் இஸ்ரவேலுக்கு ராஜா. அவன்கிட்ட எவ்வளோ படைகள் இருக்கு, அவனிடத்துல இராணுவங்கள் இருக்கு, அவனிடத்துல யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, அவனுக்கிட்ட பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு. அவன் நினைச்சா யாரையும் கொலை செய்யலாம். ஆனா பேர்பட்ட மதிலுக்கு முன்ன, அந்த சேனைக்கு முன்ன கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்கிற உனக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கிறதுனால தான் இன்னை வரைக்கும் நீ நல்ல 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 ஒரு குடும்பத்தை நீ நடத்துகிற. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல அற்புதங்கள் நடக்கு, அதிசயங்கள் நடக்குது. கர்த்தர் இதுவரைக்கும் உன்னை நல்ல சுகத்தோடு பலத்தோடு வைக்கிறாரு. உனக்கு விரோதமா எத்தனை மதில் வந்துச்சு தெரியுமா? உனக்கு விரோதமா எத்தனை சேனைகள் உனக்கு விரோதமா வந்தது தெரியுமா? ஆனா இப்படிப்பட்ட சேனைகளுக்கு நீ தப்பி போக, இப்படிப்பட்ட மதிலை நீ தாண்டி போகிறதுக்கு கர்த்தர் உனக்கு ஆதரவா இருந்தார். இதைத்தான் நீங்க நல்ல மனசுல வைக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கணும். இந்த சங்கீதம் 18 குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அடிக்கடி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அடிக்கடி நாம் ஆண்டவருடைய பாதத்துல நாம் ஜெபிக்கணும். ஆதரவா இருக்கிற தேவன், நீங்க அதை வலியுறுத்தி உங்க வாயினால நீங்க சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஆதரவா இருக்கிற தேவனாகிய கர்த்தர். சாத்தானை பாருங்க, எப்படியெல்லாம் நமக்கு விரோதத்தை கொண்டு வர்றான் பாருங்க. பிசாசு நம்மளை முன்னையும் போக விட மாட்டேங்கிறான், பின்னையும் போக விட மாட்டேங்கிறான். நமக்கு விரோதமா எப்படியெல்லாம் பிசாசு கிரியை செய்யறான் பாருங்க. பயங்கரமா பிசாசு இந்த காலத்துல கிரியை செய்யறான். ஆனா கர்த்தர் நமக்கு ஆதரவா இருந்து அவன் கொண்டுட்டு வருகிற மதில், அவன் ஒரு பெரிய சேனையோடு நம்மிடத்துல வருகிறான். ஆனாலும் ஆண்டவர் சாதாரணமா காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிசாசினுடைய ஆதிக்கம், இந்த பிசாசினுடைய வறுமம், இந்த பிசாசு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற யுத்தம், பிசாசு கொண்டு வருகிற பெரிய பெரிய போராட்டத்தெல்லாம் ஆண்டவர் முறியடிக்கும்படி நமக்கு ஆதரவாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. ஆகவே தான் நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு உங்க கண்ணுக்கு தெரியாதபடி உங்களுக்கு சத்துரு உங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம். உங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு, உங்க பிள்ளைகளை சிதறடிக்கிறதுக்கு, உங்களுடைய தொழிலை
ஒண்ணுமில்லாம பண்றதுக்கு பிசாசு பல முயற்சிகளை, பல காரியங்களை பிசாசு செய்யலாம். ஆனா தாவீதை போல கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார், நான் அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன், அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று நீங்க தைரியமா சொல்லுங்க. எந்த ஒரு மதிலா இருக்கட்டும், எந்த சேனையா இருக்கட்டும், அதை ஈஸியா நீங்க மேற்கொண்டு போக கர்த்தர் நல்ல அபிஷேகத்தையும் நல்ல கிருபையையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா தருவார். நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இனி உங்கள் வழியில, உங்கள் பாதையில துஷ்டன் கடந்து வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் ஒருபோதும் காண்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. என்ன அப்படியே உட்காந்துருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லி அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். தாவீதினுடைய வாழ்க்கையில மூன்றாவது ஆண்டவர் எப்படி ஆதரவாயிருந்தார்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாவீதுக்கு எப்படி ஆதரவாக இருந்தார் என்று நீங்கள் பார்த்தா, தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன்பாங்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஏன் ஆண்டவர் தாவீதை பார்த்து உனக்கு ஒரு நான் வீடு கட்டுவேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணுங்கிற ஆசை. ஆலயத்தை எப்படியாவது கட்டணும், அந்த ஆலயத்தில் ஆண்டவர் வந்து ஜனங்களை சந்திக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஜனங்க உணரணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஜனங்க பெற்றுக்கொள்ளணும். தூரமா இருக்கிற ஆண்டவர் ஜனங்களுக்கு சமீபமா வரணும், ஜனங்க ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், ஆண்டவரிடத்துல வந்து ஜனங்க தஞ்சம் அடையணும், ஆண்டவருடைய பிரஸ்தாபத்தை அறியணும், ஆண்டவருடைய மகிமை அறியணும், ஆண்டவர் கொடுக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தாவீது கர்த்தரை எப்படியாவது அந்த ஆலயத்தை கட்டி ஆலயத்துக்குள்ள அவரை கொண்டு வருவதற்கு தாவீது பெரிய ஒரு நோக்கத்தை வைத்தான். அதை ஆண்டவர் பார்த்தார். ஆலயத்து மேல இவனுக்கு இவ்வளவு அக்கறை, இவனுக்கு இவ்வளவு ஒரு கரிசனை இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னார். தாவீது வந்து நல்ல அரண்மனையில குடியிருந்தான். தாவீது ஒரு அருமையான அரண்மனையில அவன் ராஜாவாக குடியிருந்தான். அவன் சொல்றான், என் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் நான் என் படுக்கையில் மேல் ஏற மாட்டேன், என் கண்ணுக்கு நித்திரையை வரவைக்க மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் நான் கட்டாயமா உண்டாக்குவேன்னு சொல்லி அவன் தேவனுடைய ஆலயத்தின் மேல வைராக்கியமாயிருந்தான். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு பாருங்க, கடவுளுடைய ஆலயத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்தா 4 பேர் வர்றதில்லை. ஒருத்தர் வர்றாங்க, 4 பேர் வர மாட்டாங்க. ஆலயத்தை வெறுக்கிறாங்க. அதுல இந்த காலத்துல அவங்க ஆலயத்தை சுத்தமா வெறுக்கிறாங்க. ஆலயத்துக்கு போகிறதனுடைய காரியம் அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. கர்த்தருடைய ஆலயம் என்பது எத்தனை மகிமையானது, அது எத்தனை மகத்துவமானது, அங்க போனா எப்படிப்பட்ட ஆதரவெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை இன்றைக்கு அநேகர் அறியாம இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயம் என்பது அவருடைய வாசஸ்தலம், அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம், தேவ தூதர்கள் உலாவுகிற இடம். கர்த்தருடைய ஆலயம் என்பது மனிதனுடைய தலையெழுத்துகள் மாற்றப்படுகிற இடம், ஒவ்வொரு மனிதனுடைய போராட்டங்களுக்கு முடிவுண்டாக்குற இடம். அன்னால் வெகு காலம் அவள் அழுது கொண்டே இருந்தாள், சாப்பிடாம இருந்தாள், கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாள். அன்னால் எவ்வளவு ஜெபங்களை அவள் செய்த போதிலும் ஒரு வருடம் அவர் தேவனுடைய ஆலயத்தில் வந்து வித்தியாசமாக ஜெபிக்க ஆரம்பித்தா. ஒவ்வொரு வருடமும் வந்து அழுவா, ஒவ்வொரு வருடமும் சாப்பிடாம வருவா, ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரிடத்துல வந்து இருதயத்தை திறந்து ஜெபிப்பா. ஆனா அந்த வருடம் வித்தியாசமா ஜெபிக்க ஆரம்பித்தா. கர்த்தருடைய ஆலயத்துல அவ வித்தியாசமா ஜெபிச்சா, அவ கண்ணீரை சிந்தி சிந்தி ஜெபிச்சா, பட்டினியா இருந்து ஜெபிச்சா, உபவாசம் இருந்து ஜெபிச்சா. கர்த்தர் அவளுடைய அங்கலாய்ப்ப, அவருடைய வேதனைய, அவருடைய பிரச்சனையை கர்த்தர் பார்த்து அன்னாளுக்கு ஆண்டவர் ஆதரவா இருந்ததுனால தான் அன்னாள் கற்பந்தரித்தாள்.
அன்னாளுடைய கற்பத்திலே சாமுவேல் பிறந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு ஒரு நல்ல நியாயாதிபதி, எத்தனையோ நியாயாதிபதி வந்தாங்க போனாங்க, ஆனா சாமுவேலை போல ஒரு நியாயாதிபதி இல்லை. ஆனா அந்த சாமுவேல் எங்க உற்பத்தியாகி வந்தான் தெரியுமா? ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயிடத்துல இருந்து அவன் வெளிப்பட்டு வந்தான். ஜெபிக்கிற அந்த தாய்க்கு தேவன் ஆதரவாயிருந்தார். அவளுடைய வீட்டை கர்த்தர் கட்டுனார். குழந்தை கொடுத்த பிற்பாடுதான் அவ வாழ்க்கையே கட்டப்பட்டுச்சு. அப்படி நீங்க வேதத்துல நிறைய பேரை நீங்க பாருங்க. அதனாலதான் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு எப்படி ஆதரவா இருப்பேன் என்றால் உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வீட்டை கர்த்தர் கட்டாயமா கட்டுவார். உன் வீட்டை கட்டுவார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவார், உன்னுடைய தொழிலை நல்ல விருத்தி அடைய பண்ணுவார். உன் தொழில் இந்த வர்ற வருஷத்துல நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடும். நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு கர்த்தர் ஆதரவாக இருப்பார். நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, நீங்க கடன் கொடுப்பீங்க, உங்க கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க போகிற வழியெல்லாம் கடவுள் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு முன்னையும் பின்னையுமா இருந்து தேவன் உங்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். நான் கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் 3 விதத்துல அவருக்கு ஆண்டவர் ஆதரவாயிருந்தார். சங்கீதம் 18:18, சங்கீதம் 18:28 இந்த வசனங்களை படிக்கும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் முதலாவது வெளிப்பட்டது என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அவனுக்கு ஆதரவாயிருந்தார். எப்படி ஆதரவாயிருந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே வேதத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 18:28 படிக்கிறோம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இதுதான் முதலாவது தாவீதுக்கு கொடுத்த ஆதரவு. இரண்டாவது தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஆதரவு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சங்கீதம் 18:29 உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவ்வளோ பெரிய எதிர்ப்பு அவனுக்கு, அவ்வளோ பெரிய சவுலனால அவனுக்கு எத்தனை பெரிய ஆபத்து. கொஞ்சம் ஆண்டவர் விட்டிருந்தா அவனை கொண்டிருப்பான் சவுலு. தாவீது கதை முடிஞ்சு போயிருக்கும். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாத்துக்கிட்டாருன்னு வேதத்தில் நம்ம படிக்கிறோம். சில நேரங்களில் அவன் போன இடமெல்லாம் சவுலுடைய கைக்கு ரொம்ப கிட்டக்க போயிட்டான், எதிரி கிட்டக்க போயிட்டான், எதிரி இருக்கிற இடத்துக்கிட்டே போயிட்டான். அந்த மாதிரிலாம் போய் அவன் மாட்டிக்கிறான். ஆனா கர்த்தர் அவன் கூடவே இருந்து அவனை ஆண்டவர் பத்திரமா பாதுகாக்கிறார். ஆதரவு. அதனாலதான் சங்கீதம் 18:29 சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். மூணாவது அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமையுண்டாயிருக்கட்டும், 1 நாளாகமம் 17:10 சொல்லுகிறது, தாவீதுக்கு ஆதரவாய் கர்த்தர் இருந்தார். எப்படி இருந்தார்? அவனுக்கு ஒரு வீட்டை கட்டினார். ஏன் அவனுக்கு வீட்டை கட்டணும்? அவன் தேவனுடைய ஆலயத்தின் மேல ஒரு வைராக்கிய வாஞ்சியா இருந்தான். ஆலயம்னு சொல்லி வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு போகாம இருக்கக்கூடாது. சபைக்கு போகாம நாம் நம்முடைய நாட்களை வீணாக்க கூடாது. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல காலம் சமீபமா இருக்கிறதை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. சபைக்கு போகாம இருக்கக்கூடாது. குடும்பத்தில் 20 பேர் இருந்தாலும் 20 பேர் சபைக்கு போகணும். 4 பேர் சபைக்கு போவாங்க, 4 பேர் வீட்டில் உட்காந்துக்குவாங்க. அதனால தான் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, வீட்டில் கிருபை இல்லை, மகிமை இல்லை. தகப்பன் சபைக்கு போனால் தாய் போக மாட்டாங்க, தாய் சபைக்கு போனால் தகப்பன் போக மாட்டார். பிள்ளைங்க சில வீடுகளில் பிள்ளைங்க சபைக்கு போகாது, ஆலயத்தை வெறுக்கிறாங்க. ஆலயத்தை அவங்க மதிக்கிறது இல்லை, ஆலயத்தை கனப்படுத்துறது இல்லை. ஆனால் தாவீது சொல்லுகிறான், யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் கட்டிலின் மேல் நான் ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நான் நித்திரையை வருவிப்பதில்லை என்று அவன் தேவனுடைய ஆலயத்து மேல அவ்வளோ வைராக்கியம் தாவீதுக்கு.
அவன் ஆசையாக இருந்தான் கோயில் அப்படியாவது கட்டிடலான்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ கோயில் கட்ட முடியாது, உன் மகன் தான் கோயிலை கட்டுவான், உன் சாலமோன் தான் கோயிலை கட்டுவான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால ஆண்டவர் என்ன கோயில் கட்ட வேணான்னு சொல்லிட்டாரு என்ன இல்லாமல் அந்த கோயிலுக்கு தேவையான தங்கம், வெள்ளி, மரம், அந்த ஆலயத்துக்கு தேவையான வெண்கலம் எல்லாத்தையும் சேகரித்தான் தாவீது. ஆலயத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் அவன் சந்திச்சான். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருந்தார். அதனால தான் தாவீது ரொம்ப வருஷம் உலகத்தில் உயிரோடு இருந்து வயதான மனிதனா அவன் மரிக்கிறான். கர்த்தருக்குள்ள அவன் மரிக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் எத்தனை பட்டயம், எத்தனை யுத்தம், எத்தனை சேனை, எத்தனை மதில் தாவீதுக்கு விரோதமாக வந்தாலும் அவனை சாவுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. அவனுக்கு நல்ல மரணம் கிடைச்சிச்சு. அவன் மரிக்கும்போது கடவுளுடைய ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் ஒருத்தருக்கு ஆதரவாக இருந்தால் அவங்களுக்கு மகிமை இருக்கும், ஆதரவு இருக்கும், கனம் இருக்கும். அதனால் இந்த வார்த்தையை மறக்காதீங்க. கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருக்கிறார். கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு தெளிப்பீராக. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் கிருபையும் கொடுப்பீராக. கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருப்பார் என்ற அந்த வாக்கு தத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம். தாவீதினுடைய வாழ்க்கையில் 3 விதமான ஆதரவை நீர் அவனுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் ஆதரவாக இருக்க ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசு எங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது, வானமண்டல ஆவிகள் எங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது, ஆண்டவரே வியாதிகள் போராட்டங்கள் வரும்பொழுது, ஆண்டவரே நீர் ஆதரவாயிருந்து அவைகளை முறியடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் பலத்த துருகம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் அக்கினியா இறங்குவீராக, அபிஷேகத்தை ஊற்றுவீராக, கிருபை ஊற்றுவீராக. ஒருவரை நீர் கைவிடாதிரும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயிர்ப்பிப்பீராக, திடப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். தகப்பனே, தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த யூடியூபின் மூலமாக நாங்கள் கொடுக்கிற செய்தி அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்பட கிருபத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னோன்ய ஐக்கியம் என்றும் என்று சதா காலமும் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.